மேடம், தப்பா நினைக்காதீங்க. நீங்க எக்ஸிபிஷன்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கின விஷயமாவா வந்திருக்கீங்க? ஆமாமா, அபிராமியை நான் வாழ்த்துறதுக்காக தான் வந்தேன். அப்போ அது இந்த பொண்ணு இல்லையா? அது ஏன் பொண்ணுதான். இவ பெரிய பொண்ணு அனுராதா, பெரிய லாயர். இவ இப்போ ஒரு பெரிய கேஸ் கூட ஜெயிச்சிருக்கா. பேப்பர்ல போட்டோ எல்லாம் கூட போட்டிருக்காங்களே. இருங்க பேப்பர் எடுத்துட்டு வரேன். இதோ ஒரு நிமிஷம். இதோ போட்டோ வந்திருக்கு பாருங்க. உன்னுடைய ஏஜுக்கு இவ்ளோ பெரிய கேஸ்ல ஜெயிச்சது ரொம்ப பெரிய விஷயமா? கங்க்ராட்ஸ். ஆனா நான் இங்க வந்தது உனக்காக இல்ல, அபிராமிக்காகத்தான். அம்மா, அபி வந்துட்டாமா? இதோ என் பொண்ணு அபிராமி வந்துட்டா. வாமா, உனக்காக தான் எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. வா வாமா, மினிஸ்டர் வந்திருக்காங்க பாரு. உனக்கு எக்ஸிபிஷன் ஷோல ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருக்கு. அதுக்கு உன்னை பாராட்டுறதுக்காக வந்திருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க. இந்த சின்ன வயசுல பெரிய சாதனை பண்ணிருக்கமா. உன்னால எங்க எல்லாருக்குமே பெருமைமா. அபி டிசைனிங்ல மட்டும் கிங் இல்ல, மத்தவங்களுக்கு உதவி பண்றதுலயும் கிங் தான். ஹெல்ப் பண்ணணுங்கிற மைண்ட் உள்ளவங்க தான் எதுலயுமே ஈஸியா ஜெயிக்க முடியும். உனக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் என்ன கேளுமா, நான் செய்யறேன். நீ இன்னும் இதே மாதிரி நிறைய சாதிக்கணும்மா. எனக்கு நீ எந்த உதவியும் வேண்டாம்மா. உங்க ஆசீர்வாதம் இருந்தாலே போதும், நான் ஜெயிப்பேன். நல்லா இருப்பேன். ஆசீர்வாதம் பண்ணு. ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே உண்டு. அப்ப நான் கிளம்புறேம்மா. வாங்க. வரேன் சார். வரேம்மா. போயிட்டு வாங்க. வரேன் அபிராமி. அமைச்சர் வந்துட்டாங்க, அமைச்சர் வந்துட்டாங்க. நான் மறுபடியும் சொல்றேம்மா, உனக்கு எந்த உதவி வேணும்னாலும் தயங்காம கேளு. வரேம்மா. ஒரு நிமிஷம் இருமா. ஏய், கொஞ்சம் தள்ளிதான் இல்ல. ஏங்க, இது கொஞ்சம் கொடுத்துங்க. ஊர் கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, பேய் கண்ணு, கொள்ளி கண்ணு, நல்ல கண்ணு, நொல்ல கண்ணுன்னு எல்லா கண்ணும் பொட்டு போகணும். துப்பு துப்பு. இந்த ஊர்ல இருக்கிற கண்ணு எல்லாம் இன்னைக்கு உன் மேலதான் பட்டிருக்கும். அம்மா, எக்ஸிபிஷன்ல அபி வச்ச மாடலுக்கு தான் நேஷனல் லெவல்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ். இந்த சின்ன வயசுல பெரிய சாதனை பண்ணிருக்கமா. உன்னால எங்க எல்லாருக்குமே பெருமைமா. அம்மா, என்னம்மா கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? ஒண்ணு இல்லம்மா, தூசி விழுந்துருச்சு, அவ்வளவுதான். இந்தா, இது உன் ஃப்ரெண்டு கிட்ட கொண்டு போய் கொடு. சரிம்மா. ஏய், இந்தாடி. என்னடி இது? உனக்காக தான் பாயாசம், சாப்பிடு. எனக்கு பாயாசமா? எவ்வளவு பெரிய பெருமையை வாங்கி கொடுத்துருக்க.
முதல்ல நீ உட்காரு. சொல்றல உட்காரு. என்னடி இது? எனக்கு எதுக்கு பாயாசம்? நான் என்ன பெருசா பண்ணிட்டேன்? நீ எவ்வளவு பெரிய அச்சீவ் பண்ணிருக்க. மினிஸ்டரே உன்னை வீடு தேடி வந்து பாராட்டிட்டு போயிருக்காங்க. நீ என்ன சாதாரணமான ஆளா? அம்மா நீங்களே சொல்லுங்கம்மா, நாங்கெல்லாம் என்ன பெருசா படிச்சு கிழிச்சோம்? இவ படிக்கலனாலும் நம்ம ஊருக்கு எவ்வளவு பெரிய பெருமையை வாங்கி கொடுத்திருக்கா. நம்ம ஊரையே நாடு ஃபுல்லா தெரிய வச்சிருக்க. அது உன்கிட்ட இருக்கிற டேலண்ட் தானே. உனக்கு ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். உனக்கு கர்வம் வருதோ இல்லையோ, நீ ஃப்ரெண்டுங்கிற கர்வம் எனக்கு கண்டிப்பா வரும். சோ எங்க ஊர் மகாராணிக்கு நான் தான் ஸ்வீட் கொடுக்கணும். எங்க வாய தர. வேண்டாம் தொரடி. வேண்டாம் சொல்றல. சின்ன புள்ள மாதிரி பண்ணாத. வேண்டாம். சொன்னா கேளு. காட்ட போறியேடி. காட்டு. வேண்டாம் சொல்றல. சொன்னா நீ சொன்னா கேளு. வேண்டாம். அம்மா நீங்களாவது சொல்லுங்கம்மா. அப்பா நீங்க இங்க தான் இருக்கீங்களா? வாங்க வாங்க. அப்பா உங்க பொண்ணுக்கு நான் ஊட்டுறதை விட நீங்க ஊட்டுறது தான் சரி. நம்மள தேடி ஒரு வார்டு கவுன்சிலராவது வந்திருப்பாங்களா? உங்க பொண்ணு ஒரு மினிஸ்டரே வீடு தேடி வர வச்சிருக்கானா சும்மாவா? வாங்கப்பா. அது அப்பா வாங்கப்பா. வாங்கன்னு சொல்றேன்ல. நீங்க பெத்த பொண்ணுக்கு நீங்களே வந்து ஊட்டி விடுங்க. அத பார்த்து நாங்க சந்தோஷப்படணும். வந்து ஊட்டி விடுங்க. வாங்கப்பா. வாங்க வாங்கப்பா. ஊட்டி விடுங்கப்பா. புடிங்க. என்னப்பா அப்படியே நின்னுட்டீங்க? இப்போ நீங்க ஊட்டி விடல, மினிஸ்டருக்கு போன் பண்ணி உங்க வேலையை டிஸ்மிஸ் பண்ண சொல்லிடுவேன். அப்புறம் பாத்துக்கோங்க. உங்களை என்ன அம்மாக்கா ஊட்டி விட சொன்ன? கூச்சப்படுறதுக்கு பொண்ணுக்கு தானே ஊட்டி விட போறீங்க. போங்கப்பா போங்க. வாங்கப்பா வந்து உட்காருங்க. ஓ போன் இருக்குன்னு பாக்குறீங்களா? இப்ப வாங்கப்பா உட்காருங்க. உட்காருங்கப்பா. வெளியில உன் பொண்ணு பண்ற போக்கிரித்தனத்துக்கு என் பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு சும்மா விட மாட்டேன் நான். விடாமா ஊட்டி விடுங்கப்பா. சொல்றேன்ல. அபி அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆயிட்டா. பாயாசம் ஆறிட போது. ஊட்டி விடுங்க. அப்பா இந்த பாயசம் உனக்காக தான் நான் பாயசம் ரெடி பண்ண சொன்னேன். இந்தா சாப்பிடு. எனக்கு வேண்டாம்ப்பா. இது இவளுக்கே ஊட்டி விடுங்க. நான் பேப்பர்ல உங்க போட்டோவை பார்த்து நான் தான் அம்மாவை பாயசம் ரெடி பண்ண சொன்னேன். உனக்காக செய்த பாயசம் நீ சாப்பிடலன்னா எப்படிமா? இந்தா சாப்பிடு. ஏய் என்னடி, உனக்காக செஞ்ச பாயசத்தை அபி சாப்பிட்டுட்டா, அதானே உன் கோவம்? நீ கேஸ்ல ஜெயிச்ச மாதிரி அபியும் மினிஸ்டர் வீட்டுக்கே வர வச்சு நமக்கு எவ்வளவு பெரிய பெருமையை தேடி கொடுத்திருக்கா. அவ சாப்பிடறதுல என்னடி தப்பு இருக்கு? பெரிய பெருமை. என்னைக்காவது ஒரு நாள் ஜெயிக்கிறவங்களுக்கு தான் இந்த பாராட்டு ஸ்வீட் எல்லாம். என்ன மாதிரி எப்பவும் ஜெயிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் பெரிய மேட்டரே இல்ல. பருந்து எப்ப வேணாலும் கோபுரத்துக்கு மேல பறக்கும். ரோட்ல கிடக்குற குப்பை காத்து அடிச்சாதான் மேலேயே பறக்கும். அந்த மாதிரி தான் இவளுக்கு வந்திருக்க பெருமை. இதெல்லாம் ஒரு எக்ஸிபிஷன், இதெல்லாம் ஒரு காம்படிஷன். இதுக்கு போய் இவ்வளவு தூக்கி வச்சு தாங்குன்னு தாங்குறீங்க.
ஊரை கூட்டி விழா எடுப்பீங்க போல. போய் பொழைக்கிற வழிய பாருங்க. மா, உன் பொண்ண நீ தான் மெச்சுக்கணும். ஆஃப்டர் ஆல் ஒரு மினிஸ்டர் வந்துட்டு போனதுக்காக உன் பொண்ணோட வாழ்க்கை ஸ்டேட்டஸ் எல்லாம் ஒரு நாள்லயே உயர்ந்துரும் நினைக்கிறியா? அவளுக்கு வாழ்க்கை ஃபுல்லா இதே தையல் மிஷின் தான், இதே ஊசி நூல் தான். சொல்லி வை. தெய்வான, இந்தம்மா எனக்கு வேலைக்கு நேரமாச்சு, வந்தா வரமா. சரி அபி, நானும் கிளம்புறேன். மா, ஏமா அழுதுட்டே இருக்க? அழாதம்மா. யாரோ பெத்த பொண்ணு உன் ஃப்ரெண்டு. அவ கூட உன்னை எவ்வளவு பாசமா பாராட்டிட்டு போறா. உன் கூட பிறந்தவ கொஞ்சம் கூட பாசம் இல்லாம கடைசி வரைக்கும் உனக்கு ஊசிய நூலும் தான் எவ்வளவு கிண்டலா பேசிட்டு போறா. அப்படிலாம் எதுவும் நடக்காதுமா. நீ நல்லா இருப்ப. அவளை விட 10 மடங்கு நீ நல்லா இருப்ப. அதை விடுங்கம்மா. அப்பா எனக்கு எவ்வளவு ஆசையா பாயசத்தை ஊட்டினாரு பாத்தியாமா? எனக்கு இன்னைக்கு பெரிய சந்தோஷமே அதுதான்மா. நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஊட்டி விட்டது. அதுக்கப்புறம் இப்பதான் நான் பாக்குறேன். எப்பவுமே உங்க அக்கா மேல மட்டுமே பாசமா இருக்கிற உங்க அப்பா இன்னைக்கு முதல் முறையா உன்னை பாசமா பார்த்ததும் ஆசையா ஊட்டி விட்டதும் என் கண்ணுல அப்படியே நிக்குதுமா. இன்னைக்கு இருக்கிற இந்த பாசமும் ஆசையும் எப்பவும் உன் மேல உங்க அப்பாவுக்கு இருக்கணும்மா. அப்படி இருக்கணுங்கிறது தான் என் கவலையே. மா, அப்பாவுக்கு என் மேல பாசம் இருக்குமா. அக்காவுக்காக அப்பாவுக்கு என் மேல அப்பப்போ சின்ன கோவம். அப்புறம் அக்கா மாதிரி நான் படிக்கலல்ல, அதனால என் மேல கொஞ்சம் வெறுப்பு. அவ்வளோதான். மற்றபடி அப்பாவுக்கு என் மேல எப்பவுமே பிரியம்தாம்மா. நீயா மனசுல எதையாவது போட்டு குழப்பிக்காத. எங்க நம்ம ஆளை காணோம்? ஒருவேளை கோர்ட்டுக்கு போயிட்டாளா, இல்ல இனிமேல் தான் வருவாளா? வாங்க சார். உட்காருங்க சார். மேடம் இப்போ வந்துருவாங்க. தேங்க்ஸ். வரணும், நான் பார்த்தே ஆகணும். அனுராதா MA BL. உன் பேரை சொல்லும் போதே சிம்லால இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கு. உன்னை நினைக்கும் போது ஒரு செகண்ட்ல 1000 கனவுகள் வந்து போகுது. உன்னை பார்க்காத வரைக்கும் லவ் பத்தி எனக்கு பெருசா அபிப்பிராயம்லாம் ஒன்றும் இல்லை. ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் லவ்ங்கிறது ஒரு தனி ஃபீல். அது வேற லெவல். ஒரு உண்மையை சொல்லட்டுமானோ, நீ இல்லாம நான் இல்லை. லவ் எப்படி சொல்றது, எப்படி ஆரம்பிக்கிறது? மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், வந்துருவாங்க மேடம். எப்படி யோசிச்சாலும் எதுவுமே தோண மாட்டேங்குதே. இதுதான் கரெக்ட். இப்படிதான் ஆரம்பிக்கணும்.
ஐயோ மாட்டிக்கிட்டோமே. ம். என்னது? ஆ, அனுராதா MABL. அது எனக்கு தெரியும். அதை வச்சு என்ன பண்றீங்க? அது டஸ்ட்டை க்ளீன் பண்ண மேடம். அதை வேங்க கொஞ்சம். அப். சொல்லுங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? என்ன மேடம் அதுக்குள்ள என்ன மறந்துட்டீங்க? வேலை மேடம், என் வேலை. கேஸ் ஃபைல் பண்ணி எனக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னீங்க. சாரி, ஃபேமிலி பிரச்சனையில மறந்துட்டேன். ஐயோ மறந்துட்டேன்னு மட்டும் சொல்லாதீங்க மேடம், என் லைஃபே போயிடும். அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே கஷ்டம் மேடம். அப்படி தெரியலையே. ரிச் கெட்டப்ல இருக்கீங்க. கூலிங் கிளாஸ், கோல்ட் செயின், கையில ரிங்கு. கண்ணத்தை பார்த்தா காஷ்மீர் ஆப்பிள் சாப்பிட்டு வளர்ந்த குழந்தை மாதிரிலாம் இருக்கு. இப்படியாவது சமாளிக்கணுமே. சமாளிப்போம். அது அது வந்து இந்த கூலிங் கிளாஸ் பிளாட்ஃபார்ம்ல வாங்கினது 250 ரூபா தான். அப்புறம் இந்த செயின், இந்த ரிங்கு எல்லாமே கவரிங் மேடம். அப்புறம் இந்த ஷர்ட் வந்து போதும் போதும், அதான் சொல்லிட்டீங்களே உங்க ஃப்ரெண்டு கிட்ட கடன் வாங்குனீங்க. உங்க லாங்குவேஜ், உங்க பாடி லாங்குவேஜ், உங்க இன்ன ஆட்டிடியூட், ஸ்டைல் இதெல்லாம் பார்க்கும்போது பெரிய இடத்து பையன் மாதிரி தான் இருக்கு. இதெல்லாம் சினிமாவை பார்த்து வந்தது மேடம். நீங்க மட்டும் என்ன, ஒரு பெரிய இடத்து பொண்ணு மாதிரி நல்லா அழகா லட்சணமா இருக்கீங்க. எனக்கு அந்த கம்பெனில வேலை வேணாம் மேடம். நீங்க உங்க இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி வேற இடத்துல வேலை வாங்கி கொடுங்க மேடம். ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் மேடம். மேடம் ஏதாவது ஒரு கம்பெனில நல்ல வேலையை வாங்கி கொடுங்க மேடம். ப்ளீஸ் மேடம், யோசிக்காதீங்க மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம். பாஸ் இங்க என்ன பண்றாரு? ப்ளீஸ் மேடம். மேடம் பாஸ் இங்க என்ன பண்றாரு? ஐயோ இவன் எதுக்கு இங்க வந்தான்? கமெண்ட். என்ன இப்படி முழிக்கிறாரு? நம்மளை பத்தி ஏதாவது போட்டு கொடுத்துட போறோம். டேய் எதுவும் சொல்லிடாத. ஏன் இவ்வளோ கெஞ்சி குத்தாரிட்டு இருக்கிறாரு? ஒன்றும் புரியலையே சார். சார் ஹலோ சார். என்ன சார்? மேடம் ஆபீஸ், இது என்னுடைய ஆபீஸ். சொல்லுங்க. மேடம் ஆபீஸ், இது மேடம் ஆபீஸ். ஓஹோ புரியுதா? ஓ மேடம் ஆபீஸ். புரியுது சார், புரியுது. ஹலோ, நீங்க யாரு? ஏன் அவரையே பார்த்துட்டு இருக்கீங்க? நான் ஏன் அவரையே பார்க்கறேன்னா? ஹலோ, நான் கேக்குறது உங்களதான். நீங்க யாரு? எங்க இருந்து வரீங்க? சந்தோஷ் குரூப் ஆஃப் கம்பெனில இருந்து. நீங்க அனுப்புற நோட்டீஸ் வந்துச்சு மேடம். ஆமா மேடம், கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சு நேரத்தை வீணாக்கிறத விட நீங்க எங்க எம்டி எல்லாரும் உட்காந்து பேசி சமாதானம் ஆயிடலான்னு சொல்ல சொல்லி எங்க எம்டி அமிச்சார் மேடம். ஓகேவா? எங்க ஆபீஸ்க்கு வாங்க மேடம், எங்க எம்டியோட உட்காந்து பேசலாம். முடியாது. வேணும்னா உங்க எம்டியை இங்க வர சொல்லுங்க. எம்டிய கூட்டு வரவா? ஹலோ, திரும்ப திரும்ப அவரே பார்த்துட்டு இருக்கீங்க. இங்க நான் பேசிட்டு இருக்கேன். இவரு அவங்க எம்டி. ஆமா மேடம். சாரி மேடம், சாரி மேடம். இல்ல மேடம், இல்ல மேடம். அது இல்ல மேடம், நீங்க சொன்ன விஷயத்த எப்படி அவங்க எம்டி கிட்ட சொல்றதுன்னு யோசிக்கிறாரு. ஆமா மேடம். என்ன மாதிரி அவருக்கும் வேலை போயிடும்ல. ஆமா மேடம். சாரி, நல்லா சொல்றாரு. சூப்பர் சார். ஏன் ஹெல்ப் கேட்டு நீங்க வந்திருக்கீங்க. இதுல நீங்க இவருக்கு உதவி செய்யறதா நினைப்பா? சரி, நீங்க பயப்படுறத பார்த்தா உங்க எம்டி ரொம்ப கெட்டவரா இருப்பாரு போல இருக்கு. என்னால உங்க வேலை போக வேண்டாம், நானே வந்து உங்க எம்டியை பார்க்கறேன். ஓகே மேடம். அப்புறம் மேடம்,
இந்த காம்ப்ரமைஸை யூஸ் பண்ணி அந்த கம்பெனிலேயே எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க மேடம், ப்ளீஸ் மேடம். ம், அதுவும் சரிதான். ஆ, உங்க பேர் என்னன்னு சொன்னீங்க? சக்திவேல் மேடம். சக்திவேல், நல்ல பேரு. இதுதான் உங்க அப்பா அம்மா வச்ச பேரா? ஆமாம். ஓகே ஓகே ஓகே. இவர் யாருன்னு தெரியுமா? சந்தோஷ் குரூப் ஆஃப் கம்பெனி எம்டியோட பிஏ. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இவர் தான் சொன்னாரே, இப்ப சொன்னாரே. ஆமா மேடம், இப்பதான் சொன்னேன். ஒரு சின்ன பிரச்சனையில இவர் எம்டி என்கிட்ட மாட்டிக்கிட்டாரு. ஓ, என் எக்ஸ்பீரியன்ஸ கேள்விப்பட்டு பயந்து இங்க காம்ப்ரமைஸ்க்கு அனுப்பியிருக்காரு. என்ன பிஏ? ஆமா மேடம், மாட்டிக்கிட்டாரு. அதான் நான் வந்திருக்கேன். சக்திவேல் மேடம். நீங்க இவரை ஃபாலோ பண்ணி நாளைக்கு இவங்க கம்பெனிக்கு வந்துருங்க. ஓகே மத்தத அங்க பேசிக்கலாம். சரிங்க மேடம். மேடம் வர்றாங்கல்ல, வழி விடுங்க. வந்துட்டேன். என் பாஸ், உங்க பேரு சக்திவேலு, உங்க தம்பி பேரு வெற்றிவேல். வேற லெவல் நடிப்புடோய். பாத்து ஏறு கன்சாமி. கன்சாமி, என்ன கிளவுஸ் மறந்துட்டு வந்துட்டியா? என்னப்பா நீ? என்ன பல்றாமா நீ? எத்தனை வருஷம் சர்வீஸ், இந்த கரண்ட் நம்மள என்ன செய்ய போகுது? சரி சரி, பாத்துக்கிறேன்.